சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. 4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். 5. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். 6. காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 7. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. 8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய தீர்க்கனான எலியாவை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதாமத்திலே ஏராளமான தீர்க்கர்களை குறித்து திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் எலியாவின் வாழ்க்கை நமக்கு மிக ஆச்சரியமாக தருகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-8 வாக்கியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பாக எலியா தைரியமாய் சொல்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான், என் வாயின் வார்த்தை இல்லாமல் தேசத்திலே மழை பெய்யாது என்று சொன்னான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் சொல்கிறார், நீ கேரீத் ஆற்றங்கரையிலே போய் அங்கு ஒளித்திரு என்றார். அந்த கேரீத் ஆற்றங்கரை எங்கு இருக்கிறது என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் ஏன் தன்னுடைய தாசனான எலியாவை ஒளித்து கொள்ளும்படி சொல்கிறார்? ஆண்டவருக்கு இந்த ராஜாவை குறித்து பயம் வந்து விட்டதா என்று கூட பலர் என்னிடத்தில் கேட்பது உண்டு. ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அவரிடத்திலே மோதி யாரும் ஜெயித்தது கிடையாது. அப்படியானால் எலியாவை ஏன் ஆண்டவர் ஒளிந்து கொள்ளும்படி சொல்கிறார்? 3 காரணங்களை சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய சித்தமான காலம் வரும் பரிந்தும் அல்லது தன் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் பரிந்தும் தன் தாசனை அல்லது தன் எலியாவை பாதுகாக்க விரும்புகிறார். இந்த எலியாவின் காலத்திலே ஆகாப் ராஜா மகா கொடூரமான ராஜா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 10 வாசித்தால் ஒபேதியா என்கிற மனிதன் சொல்கிறான், இதோ எலியா எங்கிருக்கிறான், தன் தேசத்திலே இருக்கிறானா என்று ஒவ்வொரு தேசத்திலும் ஜாதியிடத்திலும் இந்த ஆகாப் விசாரித்து ஆணை பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். ஆகவே எலியாவை அவர் பாதுகாக்கும்படி ஒளிந்து கொள்ளும்படி சொல்கிறார். 2வதாக, எலியாவினுடைய எதிர்கால பணிக்காக அவனை ஆயத்தப்படுத்த அவனை ஒளிந்து கொள்ள சொல்கிறார். இந்த ஒளிந்து கொள்கிற தன்மையானது ஒரு காத்திருத்தலை போல அல்லது ஒரு பயிற்றுவிக்கிற இடம் போல காணப்படுகிறது. ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளவும் இந்த அருமையான காலம் எலியாவுக்கு உதவி இருக்கலாம். 3வதாக, ஆவிக்குரிய துரோகமானது அதிகமாக பெருகின இந்த காலத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களை அங்கு மக்கள் கூட்டத்திலிருந்து அல்லது மக்கள் மத்தியிலிருந்து அவர்களை எடுத்து பாதுகாத்து அவர்களை வழிநடத்த விரும்புகிறார். ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஒபேதியா சொல்கிறார், 100 தீர்க்கர்களை 50 தீர்க்கர்களாக ஒரு கெபியிலே வைத்து நான் பாதுகாத்தேன் என்று சொல்கிறார். இன்னும் வாசிப்பீர்கள் என்றால் 7000 பேர் முழங்கால் படியிடாத பாகாலுக்கு முத்தமிடாத மக்களை ஆண்டவர் பாதுகாத்து வைத்தார். அப்படியானால் ஆவிக்குரிய துரோகம்
அதிகமாய் வளரும் காலங்களிலே தன் தாசர்களை அவர்கள் மத்தியிலிருந்து அவர்களை எடுத்து வித்ரா பண்ணி அவர்களை பாதுகாக்கிறார். அருமையானவர்களே, இந்த கேரித் என்கிற ஆற்றின் அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் த வாய்ஸ் தட் ஹி ஹேட் என்று சொல்லலாம். ஆண்டவரின் வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அறிய நாம் முற்பட வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 இதை வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, அவருடைய வார்த்தை மூலமாக அவருடைய திட்டத்தையும் அவருடைய ஆலோசனையை நாம் பெறுகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயின் வார்த்தையினால் பிழைப்பான் என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே எலியா தேவனோடு நடந்தவன். ஆகவே அவன் தேவனோடு நடந்ததினாலே தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறார். அவர் பேசுவதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? அவருடைய எழுதப்பட்ட வார்த்தைகள் வழியாக அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, வாரன் வெஸ்பி என்கிற ஒரு பக்தன் இப்படி எழுதுகிறார், நான் வேதாமத்தை திறக்கும் பொழுது ஆண்டவர் தன் வாயை திறக்கிறார் என்று சொல்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் எழுதப்பட்ட வார்த்தைகள் வழியாய் பேசுகிறார். சமாதானத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார், பீஸ் ஆஃப் காட். 3வது, சூழ்நிலைகள் வழியாக பேசுகிறார். வரங்கள் வழியாக, அனுபவங்கள் வழியாக பேசுகிறார். ஏன் தரிசனங்கள், சொப்பனங்கள் வழியாக இவ்வாறும் ஆண்டவர் பேசுவது உண்டு. ஆகவே எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தரின் வார்த்தையை இந்த எலியா அந்த கேரித் ஆற்றங்கரையிலே அவன் கேட்டான், அல்லது கேட்க அவனை பக்குவப்படுத்தினார் என்று சொல்லலாம். கேரித் ஆற்றங்கரைக்கு போவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 2வதாக, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். த ப்ராமிஸ் தட் ஹி ரிசீவ்டு என்று சொல்லலாம். ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய எலியாவோடு பேசுகிறார். நீ கேரித் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்திரு, அப்பொழுது உன்னை காப்பதற்காக, உனக்கு போஷிப்பதற்காக நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அதே மாத்திரமல்ல, அங்குள்ள ஆற்று நீரை நீ பருகிக்கொள் என்று சொன்னார். இந்த வாக்கியங்களிலே, அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே கட்டளையோடு வாக்குத்தத்தம் வருகிறது. கமாண்ட் வித் ப்ராமிஸ் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் எலியாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உறுதியானது. அவர் சொல்கிறார், நீ கேரித் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்திரு, அங்கே காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் எலியாவின் தேவைகளை சந்திக்கபடியாக அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. எலியா ஒளிந்து கொள்ளும்போது தான் காகங்களின் மூலமாக அவன் தேவைகள் சந்திக்கப்படும். எலியா அங்கு ஒளிந்து கொள்ளும் பொழுது தான் அந்த ஆற்றின் தண்ணீரை அங்கு அவன் பருக முடியும். அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டான், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். சங்கீதம் 23:1 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்று குறைவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் பேசினார். 2வதாக வாக்குத்தத்தம் அருளினார். 3வதாக, இந்த கேரித் ஆற்றின் அனுபவத்தை நான் படிக்கும் பொழுது இன்னொன்றை நான் கற்றுக்கொண்டேன். அதாவது எலியாவினிடத்தில் காணப்பட்ட கீழ்ப்படுதல், த ஒபீடியன்ஸ் தட் ஹி சோவ்டு என்று சொல்லலாம். அதாவது எலியாவின் வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படுதல் காணப்பட்டது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 பாருங்கள்.
இவன் உடனே போய் அந்த கேரித் ஆற்றிலே ஒளிந்து கொண்டான். அருமையானவர்களே, கேரித் ஆற்றின் அந்த பொருள் என்ன? கேரித் என்றால் பொருள் என்ன? ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் என்று சொல்வார்கள், அல்லது டு கட் ஆஃப் என்று சொல்வார்கள். அதாவது வரையறுக்கப்பட்ட இடம், அதாவது குறைந்து போகிற இடம் என்று சொல்லலாம், அல்லது டு கட் டவுன் என்று கூட அதை சொல்வார்கள். இந்த எலியா தேவனுடைய வார்த்தை கேட்டபோது அவன் கீழ்ப்படிந்தான். அருமையானவர்களே, தேவனுடைய சன்னிதானத்திலே கீழ்ப்படுதல் விலை மதிக்க முடியாதது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக கொடுக்கலாம், ஆண்டவருக்காக நாம் பாடலாம், ஆண்டவருக்கென்று பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவது தான் பெரிய உயர்ந்த காரியமாகும். யோவான் நற்செய்தி நூல் 14:15 பாருங்கள். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வான் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார். ஆகவே எலியாவின் கீழ்ப்படுதலை குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எலியாவின் கீழ்ப்படுதல், அதாவது உண்மையாகவே ஆக்டிவ் என்று சொல்லலாம். அதாவது அந்த கீழ்ப்படுதலானது செயல்படுகிற நிலையிலே இருந்தது. எலியாவின் கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டது? இன்ஸ்டன்ட் என்று சொல்லலாம், உடனடியாக கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒன்றை சொல்வாரானால் உடனடியாக கீழ்ப்படிவதில்லை. 5 ஆண்டுகள் கழித்து அல்லது 10 ஆண்டுகள் கழித்து நாம் கீழ்ப்படுகிறோம். ஆனால் எலியா உடனடியாக கீழ்ப்படிந்தார். மூன்றாவது, அவனுடைய கீழ்ப்படுதல் பாருங்கள், கம்ப்ளீட் என்று சொல்லலாம், பூரணமாய் கீழ்ப்படிந்தார். நீ கேரித் ஆற்றுக்கு போ என்றார், போனான். ஒளிந்திரு என்றான், ஒளிந்து கொண்டான். அங்குள்ள தண்ணீரை பருகிக்கொள் என்றார், பருகி கொண்டான். காகங்கள் கொண்டு வருகிற ஆகாரத்தை அவன் நன்றாக அதை ஏற்றுக்கொண்டு புசித்து சாப்பிடுகிறான். இந்த கீழ்ப்படுதலிலே எனக்கு பிடித்தமான ஒரு குறிப்பு என்ன? அன்கொஸ்டினிங், அதாவது கேள்வி கேட்கவே இல்லை. இந்த இடத்திலே நானும் நீங்கள் இருந்தால் கேள்வி கேட்டிருப்போம். யோவான் சானுடைய தகப்பனான அந்த சகரியா கேட்டிருக்கிறார். ஆண்டவரின் தாயாகிய மரியாள் கூட தூதன் பேசும்போது இது எப்படி ஆகும் என்று கேட்டிருக்கிறாள். ஆனால் எலியா கேட்கவே இல்லை, அப்படியே கீழ்ப்படிந்து செல்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 2:5 வாசித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று மரியாள் அங்குள்ள மனிதர்களுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9:6 பாருங்கள். ஆண்டவர் சவுலோடு பேசினார், உடனே அவன் கீழ்ப்படிந்து பட்டணத்துக்குள்ளே சென்றதை நாம் காண முடிகிறது. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே அவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னவைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். நான்காவதாக அவன் ஆண்டவருடைய சந்தித்த அந்த தேவைகளை அவன் மகிழ்ச்சியோடு அவன் உற்சாகமாக அனுபவித்தான். The supply that he enjoyed என்று சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகிற அந்தந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை தருகிறதாக காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கடந்த கால ஊழியங்களில் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் என் தேவைகளை ஆச்சரியமாக சந்தித்து வருகிறதை ஒவ்வொரு நாளும் நான் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்கள், அவனுக்கு கொடுத்த அந்த வழங்கின காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நன்றாக அனுபவித்தான். வேத வசனத்தை வாசித்தால் எந்த இடத்திலாவது அவன் முறுமுறுத்ததாக காணப்படவில்லை. முதலாவதாக அங்கே அந்த 1 ராஜாக்கள் 17:4 வாசித்து பாருங்கள். அவனுடைய தேவைகளுடைய அந்த சோர்ஸ், அதனுடைய மூலம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு மனிதனிடத்திலிருந்து வரவில்லை. 100 தீர்க்கர்களை ஒரு மனிதன் அங்கே பாதுகாத்தான். அங்கே ஒரு மனிதன் தான் பாதுகாத்தான், ஒபேதியா என்பவன். ஆனால் இங்கு எலியாவை கூடிய தேவைகளை சந்தித்தது யாரென்றால் தேவனாகிய கர்த்தர் தானே முன்னின்று சந்திக்கிறார். அவனுடைய சோர்ஸு, அவனுடைய ஆதாரம் யார் என்றால் ஆண்டவர் தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் யார் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள்.
இரண்டாவதாக ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்தித்த விதம் ஆச்சரியமானது. அதாவது அந்த மெத்தட் ஆச்சரியமானது. காகங்களை அனுப்பி அங்கு கொடுக்கிறார். காகங்களுடைய சுபாவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். யாராவது ஒரு சிறு பிள்ளை ஒரு பண்டத்தை வைத்திருந்தால் இந்த காகங்கள் பிடுங்கி கொண்டு போகிற பறந்து போகிற ஒரு பறவை. ஆனால் இந்த காகங்களே இந்த எலியாவுக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்தது. ஆகவே அவனுடைய தேவைகளின் ஆதாரம் கர்த்தர் தான். அந்த தேவைகளை சந்தித்த முறைகளும் ஆச்சரியமானது தான். அந்த காகங்கள் ஏதோ ஒரு நாளைக்கு மாத்திரம் காலையிலும் மாலையிலும் இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்தால் அது தற்செயல் என்று சொல்லிவிடலாம். ஆனால் பாருங்கள், அந்த எலியா என்பவன் கேரித் ஆற்றங்கரையிலே எவ்வளவு காலம் இருந்தானோ அத்தனை காலமும் அது ரெகுலராக காகங்கள் வருகிறது. வந்து அந்த காகங்கள் என்ன செய்கிறது? அப்பத்தையும் இறைச்சியும் தருகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த தேவைகளுடைய தன்மையை பாருங்கள். அதிலே வறட்சி இருக்கிறது. ஒருவேளை இறைச்சி மாத்திரம் வரவில்லை, அல்லது அப்பம் மாத்திரம் வரவில்லை, அப்பமும் இறைச்சியும் அவனுக்கு வருகிறது. ஒரு ஆச்சரியம் என்ன, 3 வேளை வரவில்லை, 2 வேளை தான் வருகிறது. அது வியப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காகங்கள் கொண்டு வருகிற அப்பமும் இறைச்சியும் அந்த கேரித் ஆற்றங்கரையிலே ஓடுகிற தண்ணீரினாலே அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. எதுவரையிலும் என்றால், அவன் அந்த ஆற்றங்கரையிலே அந்த ஆற்றிலே தண்ணீர் வற்றி போகும் வரையிலும் இந்த காரியங்கள் நடக்கிறது. முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். இரண்டாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். நான்காவதாக கர்த்தர் சந்தித்த அந்த தேவைகளை அவன் மனமகிழ்ச்சியோடு அவன் ஏற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, இந்த கேரித் ஆற்றங்கரையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? ஆண்டவர் எலியாவை பாதுகாக்கும் தேவன். ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அதே சமயத்திலே அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-8 வாக்கியங்களை நீங்கள் வாசித்தால், கொஞ்ச காலம் கழித்து என்று அங்கே 7வது வாக்கியத்திலே வருகிறது. அதனுடைய பொருள் என்ன? கொஞ்சம் காலம் கழிந்த பிற்பாடு அந்த கேரித் ஆற்றங்கரையிலே அங்கு தண்ணீர் வறண்டு போய்விட்டது. தண்ணீர் இல்லை. இந்த சூழ்நிலையிலே நானும் நீங்கள் இருந்தால் குழம்பியிருப்போம். ஆனால் அந்த கேரித் ஆற்றங்கரையிலே எவ்வளவு காலம் அவன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணினாரோ அந்த காலம் வரும் வரைந்தோ அந்த கேரித் ஆற்றிலே தண்ணீர் ஓடியது. இப்போது தண்ணீர் வறண்டு போய்விட்டது. இப்படி தண்ணீர் வறண்டு போன பொழுது ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். நீ சாரிபாத்துக்கு போய் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கேரித் ஆற்று வறண்டது போல நம்முடைய சுகம், நம்முடைய பண காரியங்கள், நம்முடைய உறவு காரியங்கள், பணி காரியங்களிலே வறண்டு போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிறர் மேலே கரிசனை உள்ள மக்களாக மாற ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கேரித் ஆற்றின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கேரித் ஆற்றின் அனுபவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த எலியாவினிடத்தில் உள்ள நற்பண்புகளை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.